வணக்கம். மே 2026 மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு சாதாரண மாசம் கிடையாது. பல வருஷங்களா இருந்த ஒரு சிஸ்டம் மாறி ஒரு புதிய அரசு பொறுப்பேற்கும் போது அந்த மாநிலத்தோட முகமே எப்படி மாறுது அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு டீடைலா அனலைஸ் பண்ண போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த மே 2026ங்கிறது மேற்கு வங்கத்தோட ஹிஸ்டரியிலேயே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஒரு பெரிய செஸ் போர்டில் திடீர்னு ரூல்ஸ் எல்லாம் மாறினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தாங்க. ஒரு பக்கம் தெருக்கள்ல புதிய அரசாங்கத்தோட ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அமலாகுது. இன்னொரு பக்கம் அமைதியான கோர்ட் ரூம்குள்ள முன்னாள் ஆட்சியாளர்கள் மேல சில முக்கியமான சட்ட ரீதியான கேள்விகள் வைக்கப்படுது. ஒரு ஜனநாயக நாட்டுல ஆட்சி மாறும்போது அட்மினிஸ்ட்ரேஷனும் பொறுப்புணர்வும் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க இந்த ரெண்டு சம்பவங்களுமே ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். முதல்ல பொது வீதிகள்ல வந்திருக்கக்கூடிய இந்த புதிய விதிகள் பத்தி பாப்போம். முந்தைய மம்தா பானர்ஜி அரசு இருந்தப்போ பொது வீதிகள்ல தொழுகை மாதிரியான மத வழிபாடுகள் நடத்த வெளிப்படையான அனுமதி இருந்துச்சு. இது பல காலமா ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு பிராக்டிஸ். ஆனா சுவேந்து அதிகாரி தலைமையிலான இந்த புதிய அரசு வந்த உடனே இதுல ஒரு கம்ப்ளீட் யூ-டர்ன் அடிச்சிருக்காங்க. பொதுமக்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, அதனால தொழுகை மாதிரியான விஷயங்களை இனிமே பள்ளிவாசல்களுக்குள்ள மட்டுமே நடத்தணும்னு புதிய கேபினெட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காங்க. இது ஏதோ சின்ன மாற்றம் கிடையாது. பொது இடங்களை அரசு எப்படி அணுகுதுங்கிறதுல நடந்திருக்க ஒரு மிகப்பெரிய பாலிசி ஷிஃப்ட். சரி, இந்த புதிய ரூல்ஸோட எஃபெக்ட் கிரவுண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? கொல்கத்தால இருக்கிற ராஜபஜார் பகுதியில இதுக்கான நேரடி ரியாக்ஷனை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஒரு வெள்ளிக்கிழமை வழக்கம் போல ஒரு குழுவினர் வீதியில தொழுகை நடத்த ட்ரை பண்ணாங்க. ஆனா அடுத்த சில நிமிஷங்கள்ல நிலைமைய மாறிடுச்சு. போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்து ரோட்டை கிளியர் பண்ண சொன்னாங்க. பல வருஷமா செஞ்சிட்டு இருந்ததை திடீர்னு மாத்த சொன்னா என்ன ஆகும்? ஆப்வியஸா மக்கள் கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு, போராட்டங்கள் வெடிச்சுது. ஆனா அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணல. உடனே ரோட்டை கிளியர் பண்ணது மட்டும் இல்லாம சிஆர்பிஎஃப்ஐயும் அங்க அதிரடியா இறக்கிட்டாங்க. இந்த ராஜபசார் இன்சிடென்ட் ரெண்டு வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ஸ்க்கு நடுவுல நடந்த ஒரு நேரடி மோதல்னு சொல்லலாம். இது எங்க பாரம்பரியம், பல வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம்னு போராட்டக்காரர்கள் ஆர்கியூ பண்ணாங்க. ஆனா அரசாங்கத்தோட பதில் ரொம்ப கிளியரா இருந்துச்சு. சட்ட ஒழுங்க மெயின்டைன் பண்ணவும் பப்ளிக் ரோடுகளை ஃப்ரீயா வச்சுக்கவும் நாங்க எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. இது லோக்கல் பிலீஃப்ஸ்க்கும் புதிய நிர்வாகத்தோட ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்க்கும் நடந்த ஒரு நேரடி கிளாஷ். கடைசியா போலீஸும் சிஆர்பிஎஃப்பும் சேர்ந்து அந்த ஏரியாவை முழுசா அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டுமில்லாம சட்டம் ஒழுங்க டிஸ்டர்ப் பண்ண யாராவது ட்ரை பண்ணா அவங்க மேல கடுமையான லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும்னு ஒரு சீரியஸான வார்னிங்கும் கொடுத்திருக்காங்க. இதிலிருந்து பப்ளிக்கு கிடைச்ச மெசேஜ் ரொம்பவே சிம்பிள். வீதிகள்ல சட்டம் ஒழுங்க எந்த விலை கொடுத்தாவது மெயின்டைன் பண்றதுதான் இந்த புதிய அரசோட நியூ நார்மல். எந்த ஒரு சமரசத்துக்கும் இனி வீதிகள்ல இடமில்ல. சரி, ஒரு பக்கம் புதிய அரசு தெருக்கள்ல தன்னோட பவரே இப்படி ஸ்ட்ராங்கா காட்டிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல இத்தனை வருஷமா அந்த ஸ்டேட்டை லீட் பண்ண முன்னாள் முதலமைச்சர் இப்போ எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வாங்க வீதிகளோட சலசலப்புல இருந்து கொஞ்சம் தள்ளி ரொம்ப அமைதியான ஆனா சீரியஸான கேள்விகள் கேட்கப்படுற கோர்ட்டுக்கு போகும். இது நம்மளோட 2வது பகுதி. முன்னாள் தலைவரும் அவங்க எதிர்கொள்ற சட்டப்பூர்வமான விசாரணையும். பல வருஷமா ஒரு பெரிய ஸ்டேட்டை அசைக்க முடியாத பவரோட ஆட்சி செஞ்ச ஒரு முதலமைச்சர் திடீர்னு ஒரு நாள் லாயர் கோன் போட்டுட்டு கோர்ட் படிகள்ல ஏறினா பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? எக்ஸாக்டா அதுதான் கடந்த வியாழக்கிழமை கல்கத்தா ஹைகோர்ட்ல நடந்துச்சு. முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்த வன்முறை சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ்ல ஆர்கியூ பண்றதுக்காக வழக்கறிஞர்கள் போடுற பிளாக் கவுனோட கோர்ட்ல அப்பியர் ஆனாங்க. இந்த ஒரு விஷயம் லீகல் சர்க்கிள்ல சும்மா காட்டுத்தீ மாதிரி பரவி ஒரு பெரிய விவாதத்தையே ஆரம்பிச்சு வச்சுது. இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதாவது பிசிஐ, சும்மா அமைதியா வேடிக்கை பார்க்கல. ஒரு முன்னாள் முதலமைச்சர் மறுபடியும் லாயர் கவுண்ட் போடுறத பார்த்தவங்க உடனே ரூல் புக்கு கையில் எடுத்தாங்க. பிசிஐ ரூல்ஸ்ல பார்ட் 6 சாப்டர் 4 கீழே வழக்கறிஞர்கள் கோர்ட்ல எப்படிப்பட்ட ட்ரெஸ், எந்த மாதிரியான கவுண்ட் போடணும்னு ரொம்ப கிளியரான கைட்லைன்ஸ் இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் இப்போ மம்தா பானர்ஜியோட வழக்கறிஞர் தகுதி பத்தின ஒரு ரொம்ப முக்கியமான லீகல் என்கொயரிய பார் கவுன்சில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த என்கொயரி ஒன்னும் சாதாரணமா நடக்கல. மே 16ஆம் தேதிக்குள்ள வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் பார் கவுன்சில் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு பிசிஐ அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்காங்க. அது என்ன கேள்விகள்னா, அவங்களோட லாயர் என்ரோல்மெண்ட் நம்பர் என்ன, என்ரோல் பண்ண டேட் என்ன, இப்போவும் அவங்க பேரு ஸ்டேட் அட்வொகேட்ஸ் ரோல்ல ஆக்டிவா இருக்கா, சீஃப் மினிஸ்டரா இவ்ளோ வருஷம் இருந்தப்போ தானா முன்வந்து தன்னோட லாயர் பிராக்டிஸை அவங்க சஸ்பெண்ட் செஞ்சாங்களா, அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க கிட்ட வேலிடான சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிஸ் இருக்கா, இப்படி ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான கேள்விகளை அவங்க முன்னாடி வச்சிருக்காங்க. இத வெறும் வாய் வார்த்தையா கேட்டு அவங்க விட்டுடல. பிசிஐ இதுல ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க.
ஸ்டேட் ரோல்ஸ், ஃபீஸ் கட்டின ரெசிப்ட், பிராக்டிஸ் சஸ்பெண்ட் பண்ணதுக்கான ரெக்கார்ட்ஸ், ஒஃபிஷியல் ஃபைல் நோட்டிங்ஸ்னு எல்லாமே சர்டிஃபைட் காப்பீஸா, அதாவது அதிகாரப்பூர்வ நகல்களா வேணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா டிமாண்ட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு முன்னாள் ஆட்சியாளரோட ப்ரொஃபஷனல் கிரெடென்ஷியல்ஸை வெறும் வார்த்தைகளை வச்சு இல்லாம ஆக்யூரேட்டான டாக்குமெண்ட்ஸ் மூலமா எடை போட பிசிஐ தயாரா இருக்காங்கங்கிறது தான். இப்போ இந்த மொத்த அனாலிசிஸோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். மாற்றத்தின் பாதையில மேற்கு வங்கம். மேற்கு வங்கத்தோட தற்போதைய ரியாலிட்டி என்னன்னு இந்த 2 சம்பவங்களை வச்சே நாம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இது ஒரு காயினோட 2 பக்கங்கள் மாதிரி. ஒரு பக்கம் புதுசா பொறுப்பேத்துக்கிட்ட அரசு பொது வீதிகள்ல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம தன்னோட அதிகாரத்தையும் சட்ட ஒழுங்கையும் ரொம்ப தீவிரமா நிலைநாட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பல வருஷம் பவர்ல இருந்த முன்னாள் தலைமை கோர்ட் ரூம்குள்ள தன்னோட தொழில்முறை தகுதியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல ஒரு கடுமையான இன்ஸ்டிடியூஷனல் ஸ்க்ரூட்டினியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மைண்ட்ல வர அந்த ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு பக்கம் தெருக்கள்ல புதிய விதிகள் எழுதப்படுது, மறுபக்கம் நீதிமன்றங்கள்ல சட்ட வரம்புகள் சோதிக்கப்படுது. ஒரே நேரத்துல நடக்கிற இந்த 2 மாபெரும் மாற்றங்களும் சேர்ந்து மேற்கு வங்கத்தோட அரசியல் எதிர்காலத்தை எப்படி நிரந்தரமா மாத்தி அமைக்கப் போகுது? காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும். இந்த ஒரு தாட்டோட இன்னைக்கு நம்ம அனாலிசிஸை முடிச்சுக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ரொம்ப நன்றி.